கொள்கை அளவிலேயே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பெண்களுக்கு சம உரிமை என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. பேசும்போது நரி சக்தி, பேட்டி படாவ், பேட்டி பச்சாவ் இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் நடைமுறையில் நேரே மாறாக செயல்படுறத காலங்காலமாக பார்த்து நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களில் ஒன்று, பிஜேபி இதுவரை இல்லாத ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு பாலியல் பலாத்காரம் செய்வனுக்கு ஆதரவாக பெண்கள் குரல் கொடுக்கறதை எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? எந்த நாட்டிலேயாவது இது நடக்குமா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, பழங்குடியினருக்கு எதிராக ஒரு வெறுப்பை உருவாக்குவது எப்பவுமே ஒரு பாசிசத்தினுடைய இது ஒரு அடிப்படை. நமக்கு ஒரு எதிரியை முன்வைத்து காட்டணும், அதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. பாசிசம் எங்கெல்லாம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அது இத்தாலியாக இருக்கட்டும், ஜெர்மனியில் ஹிட்லருடைய பீரியடாக இருக்கட்டும், இந்த மாதிரி அணுகுமுறைகள் தான் வந்திருக்கு. சில எதிரிகளை உருவாக்குவது, சமமாக யாரையும் நடத்துறதில்லை, பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருப்பது, பத்திரிகைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, நீதிமன்றத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, ஆனால் ஜனநாயக ரீதியாக செயல்படுறோம்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. ஹிட்லர் ஜனநாயக ரீதியாகத்தானே தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார். அதுக்கு பிறகுதானே அவருடைய ஒரிஜினல் முகம் வெளியில தெரிஞ்சது. இப்போதான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரிஜினல் முகத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய, பிஜேபியினுடைய ஒரிஜினல் முகம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குதுன்னு நம்ம. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் மூச்சுக்கு 100 முறை நரேந்திர மோடி நாவிலிருந்து இதை நீங்க கேட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மை என்ன? பிஜேபியை சார்ந்த நபர்கள் ரேபிஸ்ட்களை, மர்டரர்களை சப்போர்ட் செய்வதற்காக, காப்பாற்றுவதற்காக ராலிகளை நடத்த தொடங்கிவிட்டார்கள். பிஜேபியின் ஈகோ சிஸ்டம் இது போன்ற நபர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, இது போன்ற நபர்களுக்கு பெரிய பெரிய பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். பில்கிஸ் பானு, அந்த பெண்ணுடன் நடந்த கொடூரத்தை யாருமே மறந்திருக்க முடியாது. அந்த மிருகங்களை வெளிவிடும் போது அவர்களுக்கு பூமாலைகளை அலைந்து அவர்களை அழகு பார்த்த நாடுதான் இந்த நாடு. கட்டுவா 8 வயது சிறுமி, அந்த குழந்தையை கற்பழித்த நபருக்கு ராலியை நடத்திய அரசியல் கட்சி தான் இது. இப்ப சமீபத்தில் குல்தீப் சிங் சேங்கர் 2017ஆம் ஆண்டு ஒரு மைனர் பெண்ணை பாலியல் பலாத்காரம் மற்றும் செய்யவில்லை. இந்த மிருகம் அந்த பெண்ணுடைய குடும்பத்தையே அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருந்தார். தகப்பனாரை கொன்றது, அந்த பெண்ணுடைய 2 அத்தைகளை கொன்றது. இது ஒரு வழக்கு, 2 வழக்கு அல்ல. கடந்த 11 ஆண்டுகளாக எந்த விதமான பெண்களுடைய பாதுகாப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரிஜ்பூஷன் சரண் சிங், பெண் வீராங்கனைகள், இந்த நாட்டுடைய பெயரை கொடிகட்டி பறக்க வைத்த அந்த பெண்கள், அவர்களுடன் தவறாக நடந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் நேற்று குல்தீப் சிங் சேங்கருக்கு சப்போர்ட்டாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் இந்த நபர் பிஜேபியில் தான் இருக்கிறார். சுவாமி சின்மயானந்த், the former BJP MP 2019, he also got. Ashok Singh, BJP leader from Madhya Pradesh. Rajat Sharma, the son of BJP leader Gayatri Sharma, Shivpuri, again a rapist. Maniratna Naidu, BJP MLA from Karnataka, recent case. Prajwal Ravanna, Narendra Modi goes and conducts election campaign for him. Mohan Yadav, BJP State Chief Minister of Haryana, recent case on him. BHU, Ankita Bhandari, இது போன்ற ஏராளமான வழக்குகள் இருக்கு. ஆனால் நரேந்திர மோடி நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ். இதை பற்றி
எவ்வளோ பேசினாலும் பத்தாது. ஆனால் இன்னைக்கு இதை பற்றி பேச அவசியம் இருக்கு. பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஜுடிஷரி வழியாக வரக்கூடிய தீர்ப்புகள் இந்த நாட்டு பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கே எதிராக மாற தொடங்கிவிட்டது. மக்களுடைய கோபம் எத்தனை நாட்களுக்கு தான் அடக்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை அரசாங்கம் புரிந்து கொண்டதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்பதை இன்னைக்கு நிச்சயமாக நீதிமன்றங்கள் புரிந்து கொண்டது. அதனால்தான் நீதிமன்றங்கள் வழியாக வரக்கூடிய தீர்ப்புகள் இப்போ மாற்றி எழுதப்படுகிறது. ஆனால் இதற்கான அவசியம் என்ன? இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக தாமஸ் சார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். I had given a small brief about what we're going to talk. இது மட்டுமல்ல, இன்னைக்கு 2 விஷயத்தை நம்ம பேசணும் சார். ஒன்று பெண்களுடைய விஷயம், விவகாரம். இன்னொரு பக்கம் கம்யூனல் ஆங்கிள். இந்த மாதிரியான நாட்டை நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு பக்கம் குல்தீப் சிங் சேங்கர் போன்ற ரேபிஸ்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி, அந்த தீர்ப்பை நியாயப்படுத்தும்படி ஒட்டுமொத்த பிஜேபி களமில் இறங்கியது. இன்னொரு பக்கம் மைனாரிட்டிகளை, அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், அல்ல நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள், நாடு எந்த வழியில் செல்ல தொடங்கிவிட்டது? இங்கிருந்து தொடங்கலாம் சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சி கொள்கை அளவிலேயே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பெண்களுக்கு சம உரிமை என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. பேசும்போது நரி சக்தி, பேட்டி படாவ், பேட்டி பச்சாவ் இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் நடைமுறையில் நேரே மாறாக செயல்படுறத காலங்காலமாக பார்த்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களே பெண் சமத்துவத்திற்கு எதிராக பெண்கள் அடிமையாக இருக்கணும், பெண்கள் இப்போ சமீபத்தில் ராஜஸ்தானில் பெண்கள் மொபைல் ஃபோன் கையில் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம், ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. அப்போது பெண்களை இன்னும் அடிமையாக வைத்துக் கொள்ளணுன்ற பார்வை தான் அவங்களுக்கு இருக்கு. அதுதான் இந்த மாதிரி ரேப் வரும்போது, பாலியல் பலாத்காரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத ஒரு கொடூரம். நீதிபதிகளும் இன்னைக்கு கட்சிக்கு ஆதரவாக, தவறு செய்பவர்களுக்கு ஆதரவாக போயிருக்கிறத தான் உன்னாவ் கேஸ்ல பார்த்தோம். டெல்லி ஹைகோர்ட்ல 2 ஜட்ஜஸ், அவங்க 2 பேருக்கும் பெண் குழந்தைகள் இருந்திருந்தால், அந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தால் இந்த மாதிரி தீர்ப்பு எழுதியிருப்பாங்களா? நீங்க அழகா சொன்னீங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. எத்தனை வருட கால போராட்டம். அந்த பொண்ணு இன்னைக்கும் வேற வழியே இல்லைன்னு தெருவுக்கு போராட வேண்டிய கட்டாயம். மக்களுடைய எதிர்ப்பு அதிகமான பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தை தலையிடுகிறது. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூட போதுமானதாக இல்லை அப்படின்றத அந்த வழக்கில் ஆஜரான முகமது பிராட்ஷா அட்வொகேட்டை தெளிவாக விளக்கி இருக்கிறார். சிபிஐ இன்னும் நிறைய செய்திருக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள்ல ஒன்று, பிஜேபி இதுவரை இல்லாத ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு பாலியல் பலாத்காரம் செய்வனுக்கு ஆதரவாக பெண்கள் குரல் கொடுக்கறதை எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? எந்த நாட்டிலேயாவது இது நடக்குமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பெண்கள் இந்த மாதிரி போய் பேசுறாங்க. She went and tied Rakhi to Narendra Modi. ஆமா. இன்னொரு அம்மா, ஒரு மகிழா மோர்ச்சாவினுடைய தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்ய வேண்டும் இந்து ஆண்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது எங்க கொண்டு போய் விடும்? மனித குலத்துக்கே ஒரு ஆபத்தில்லா உருவாக்கி இருக்கிறாங்க. ஆசாராம் பப்பு அவ்வளவு கொடுமைகள் செய்தார். அவனுக்கு மட்டும் எப்ப வேணாலும் out on bail for the next 6 months. ஆமா. எதுவுமே செய்யாம சில வார்த்தைகள் பேசியதற்காக உமர் பல ஆண்டுகளாக சில வார்த்தைகளும், அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா, I don't know how many of our viewers have seen that video. காந்தி பிறந்த தேசம், அஹம்சியை பற்றி ஒரு நபர் பேசுறார், ஒற்றுமை பற்றி பேசுறார்,
ஒரு ஸ்டூடெண்ட் லீடராக பேசுகிறார். இவங்களால எங்களை உடைக்க முடியாது பிகாஸ் வி ஃபாலோ மகாத்மா காந்தின்னு சொல்கிறார். ஹீ இஸ் பீன் இன் த ஜெயில். பட் அ பர்சன் ஹூஸ் ஓப்பன்லி த்ரெட்டனிங் பீப்புள், சாவர்கர், கோட்ஸேயோடைய கொள்கையை பரப்பக்கூடிய நபர்கள். நேற்று ஹிந்து ரக்ஷா தல், அந்த வீடியோ கூட நான் போட்டு காட்ட சொல்கிறேன். ஹிந்து ரக்ஷா தல் காசியாபாத்தில் ஆயுதங்களை, அருவாள், கத்தி, கோடாரி, இது போன்ற விஷயங்களை டிஸ்ட்ரிபியூட் செய்திருக்கிறார்கள். பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், அதனால் இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷியர்களை நாங்கள் விரட்ட போகிறோம். தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பங்களாதேஷ் அண்ட் இந்தியா? அண்ட் இந்தியா இஸ் இன் அ பாத் வேர் we are worse than தாலிபான். தாலிபானியர்களை நம்ம கொடுமைக்காரராக பார்த்துட்டு வந்தோம். பட் இது அதை விட கொடூரமாக இருக்கு. இன்னைக்கு பரேலியில் ஒரு பெண் நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஷீ இன்வைட்ஸ் ஃபியூ ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹர் பர்த்டே பார்ட்டி. 10 பேர் வந்துடுறக்காக. அதில் 6 பெண் குழந்தைகள், 4 ஆண்கள். 4 ஆண்களில் 2 பேர் இஸ்லாமியர்கள். திடீர்னு ஒரு கும்பல் அங்கே வருது, பஜ்ரங் தளை சார்ந்த கும்பல். அங்கே வந்து கலவரம் பண்ணுறாங்க. அந்த இஸ்லாமிய இளைஞர்களை போட்டு அடிக்கிறாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் போடுது. வந்து கலவரம் செஞ்ச நபர்கள் மீது எஃப்ஐஆர் போடாமல் அடி வாங்கிய நபர்கள் மீது எஃப்ஐஆர் போடுது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த சம்பவம் நடக்கிறது, அங்கே இது நடக்கிறது. ஸோ சம்வேர் பிஜேபி இஸ் ப்ரமோட்டிங் திஸ். அண்ட் வை ஆர் தே ப்ரமோட்டிங்கிற கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன் சார். இல்லை, அதுதான் அவங்களுடைய கொள்கை ரீதியான அணுகுமுறை. ஒன்று பெண்களை அடிமையாக வைத்திருப்பது, இன்னொரு பக்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, பழங்குடியினருக்கு எதிராக ஒரு வெறுப்பை உருவாக்குவது. எப்போவுமே ஒரு பாசிசத்தினுடைய இது ஒரு அடிப்படை. நமக்கு ஒரு எதிரியை முன்வைத்து காட்டணும். அதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த அஜ்மல் சக்மா திரிபுராவிலிருந்து ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு மாணவன் எம்பிஏ படிக்கிறதுக்காக வந்தவன். அவனை நீ சீன மொழி பேசக்கூடியவன், சீனாக்காரன் பார்த்தா சீனாக்காரன் மாதிரி இருக்கு, நீ பெங்காலி வேற பேசுற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு இழுத்து கொலை செய்திருக்கிறார்கள். விளைவு என்ன? கொஞ்ச நாளா வடகிழக்கு மாநிலங்களில் ஓரளவு அமைதி நிலவி வந்தது. இன்னைக்கு வடகிழக்கு மாநிலத்தினுடைய மாணவர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களால எங்களை ஆள முடியல, எங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியல, பாதுகாத்து கொடுக்க முடியல, எங்களை விட்டுருங்க, நாங்கள் பிரிந்து செல்கிறோம், எங்களுக்கு தனிநாடு கொடுங்கள் என்ற கோரிக்கைகளை மாணவர்களுடைய அமைப்புகள் மீண்டும் வைத்திருக்கிறார். இவங்க சில விஷயங்கள் புரிஞ்சிட்டு பண்றாங்களா புரியாம பண்றாங்களான்னு தெரியல. ஒரு கெட்டி போட்ட புலிய நீங்க அவுத்து விட்டீங்கன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு கரெக்ட். இப்ப அதுதான் இந்த ரவுடிகளை உருவாக்கி விட்டு, பாலியல் பலாத்காரம் செய்கிறவங்களை உருவாக்கி விட்டு, பிரிஜ்பூஷன் கேஸ்ல எவ்வளவு பெரிய பெண்கள் போராட்டம் நடந்தது. நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய பதக்கங்களை இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்தவங்க. கடைசியில் என்ன நடந்தது? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளுக்கு எதிராக எந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை. இந்த ஆள் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறான். நேற்று வீடியோவில் பேசுறான் இந்த செங்கருக்கு ஆதரவாக. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா மீண்டும் ஒற்றுமை, டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதுக்கு போறது ஆபத்தாயிரும். இதை இவங்க புரிந்து கொண்டே செய்கிறாங்களா? அதுதான் புரியலைன்றதான் நான் கேள்வியாக வச்சேன். ஆனா இது எல்லாத்துக்குமே பாசிசம் தான் அடிப்படை. பாசிசம் எங்கெல்லாம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அது இத்தாலியாக இருக்கட்டும், ஜெர்மனியில ஹிட்லருடைய பீரியடா இருக்கட்டும், இந்த மாதிரி அணுகுமுறைகள் தான் வந்திருக்கு. சில எதிரிகளை உருவாக்குவது, சமமாக யாரையும் நடத்துறதில்லை, பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருப்பது, பத்திரிகைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, நீதிமன்றத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது, ஆனால் ஜனநாயக ரீதியாக செயல்படுறோம்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. ஹிட்லர் ஜனநாயக ரீதியாகத்தானே தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார். அதுக்கு பிறகுதானே அவருடைய ஒரிஜினல் முகம் வெளியில தெரிஞ்சது. இப்போதான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரிஜினல் முகத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய, பிஜேபியினுடைய ஒரிஜினல் முகம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குதுன்னு நம்ம. குஷ்பு சுந்தர், வானதி ஸ்ரீனிவாசன்,
தமிழிசை சவுந்தரராஜன், கங்கனா ரனாவத், இது போன்ற ஏராளமான பெண் உரிமைகளை பற்றி பேசக்கூடிய பெண்கள் பிஜேபியில் ஒன்று நடந்துச்சுன்னா அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்களே ஏன்? வாயடைச்சு போறது மட்டும் இல்ல, அதுக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க. ம் 2 நாளைக்கு முன்னால வானதி அம்மாவோட ஒரு பேட்டியை கேட்டேன். அதுல பேட்டி எடுத்த பெண்மணி கேக்குறாங்க, அது எப்படி இவ்வளவு தப்பு பண்றவங்க எல்லாம் உங்க கட்சியில வந்து சேர்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க எங்க கட்சிக்கு வந்த உடனே திருந்திருவாங்க அப்படின்றாங்க. So a rapist can ஆமா, do anything and come and join BJP. எவ்வளவு வேணாலும் நீங்க கொள்ளையடிக்கலாம், எவ்வளவு வேணாலும் ரவுடித்தனம் பண்ணலாம், கொலை செய்யலாம், பாலியல் பலாத்காரம் பண்ணலாம். ஆனா பிஜேபிக்கு வந்தாச்சுன்னாக்கி அவங்க வந்து சுத்தமாயிடுவாங்க, ஒயிட் வாஷிங். அந்த அம்மா பேசுது, பகிரங்கமாக ஒரு பேட்டியில பேசுது. ம் தமிழிசை கவர்னரெல்லாம் இருந்த அம்மா, ஒரு டாக்டர். ம் அவங்க அப்பா குமரிமானந்தனுக்கு நான் வந்து ஒரு காலத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். அவர் ஏன் இப்படி தமிழிசைன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. அந்த அம்மா வந்து இன்னைக்கு பேசுறதெல்லாம் தமிழர்களுக்கு எதிரான பேச்சுகளை பேசிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராக, பெண்களை பாதுகாக்கிறதுன்னு இங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாச்சுன்னா உடனே குதிக்கிறாங்க. ம் ஆனா இந்தியா முழுவதும் என்ன நடக்குது? இன்னைக்கு கிரைம் ரெக்கார்ட், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோனுடைய ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில் 22க்கு பிறகு ரிப்போர்ட்டே ரிலீஸ் பண்ணலை. ம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மட்டும் 4,60,000 பதிவாகியிருக்கு. ம் இது வந்து இதுக்கு முன்னால உள்ள பீரியடை விட 28% கூடுதல்னு சொல்றாங்க. ம் அதே மாதிரி எங்க கூடுதல் வன்முறை நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறது. ம் இப்போதான் முதலாக புதுசா கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் வர ஆரம்பிச்சு. ம் இவ்வளவு நாளும் எல்லாரும் பாய் நண்பர்களாகத்தான் இருந்தாங்க. இப்பவும் தமிழ்நாட்டில் ஒரு வீடியோ பிரமாதமா ஓடிட்டு இருக்கு. ம் ஐயப்ப பக்தர்கள் போகும்போது கிறிஸ்தவர்கள் அவங்க கூடால இருக்காங்க, ம் பாட்டு பாடுறாங்க. இஸ்லாமியர்கள் கூட இருக்காங்க, இஸ்லாமியர் பாடுறாங்க. அதுதான் அந்த This is the தேசத்தினுடைய harmony of ஒரு this country, no? ஒற்றுமை. இதுதான் Yeah. அப்படித்தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். ம் நான் குழந்தை பருவத்திலிருந்து என்னை சுத்தி இந்து மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்கள் எல்லாரும் இருந்து எல்லா திருவிழாக்களிலும், அங்க அம்மன் கோயில்ல கொடைன்னு சொல்லுவாங்க, ம் ஆடு வெட்டுவாங்க. நான் என்னுடைய நண்பர்களோட போய் அங்க சாப்பிட்டுட்டு வருவேன். இன்னைக்கு அங்க நான் போனேன்னா வித்தியாசமா பார்க்குறாங்க. ம் இஸ்லாமியர்களுடைய மசூதி இருக்குது பக்கத்துல, அதுல மஞ்சச்சோறுன்னு சொல்லுவோம், அப்போ பிரியாணின்னு சொல்ல கூட தெரியாது, அவங்க கொடுப்பாங்க. எல்லாரும் போய் வாங்கி சாப்பிடுவோம். கார்த்திகை தீபத்துக்கு கொழுக்கட்டை செய்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தருவாங்க. அந்த கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், இந்தியாவினுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை அழிச்சாச்சுன்னு சொன்னா நாடு அழிந்து விடும். திருப்பி அந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்ல. ஜெர்மனி திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு, இத்தாலி திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு. இப்போ அதை விட கூடுதலான நாட்கள் தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி மனிதர்களை பிரிப்பது, பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் செய்வது, அதுக்கு ஆதரவாக நம்ம பேசுறது, அதுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தை பயன்படுத்துவது, சட்ட வல்லுநர்களை பயன்படுத்துவது, காவல்துறையை பயன்படுத்துவது, இதெல்லாம் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக. வன்முறையினால் எந்த நாடும் வளர்ந்ததில்லை. என்னைக்கு ஒரு நாடு அமைதி பூங்காவா இருக்குமோ அப்போதான் பொருளாதார வளர்ச்சி என்பது சாத்தியம். பரேல் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மத்திய பிரதேசத்தில் நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், கேரளாவில் ஒரு சர்ச் மீது ஒரு தாக்குதல் நடக்குது. இதே மாதிரி சத்தீஸ்கரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே இது போன்ற நபர்கள் போய் அங்கே தாக்குதலை நடத்தி வருகிறாங்க. அதாவது ஒரு பேட்டர்னை நான் பார்க்குறேன். அந்த பேட்டர்ன் என்னென்னா, ஒரு சில கலவரக்காரர்கள், தீவிரவாதிகள், இவர்களை தீவிரவாதியை விட வேறு எதுவும் உங்களால் கூப்பிட முடியாது. பிகாஸ் தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். நேராக ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு மால்குள்ளேயோ போகிறாங்க, கலவரத்தை பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அஹமதாபாத்தில் வேர் ஆர் சோ கால்ட் சாணக்கியர் அமித் ஷா கம்ஸ், த சேம் சிட்டி வேர் நரேந்திர மோடி கம்ஸ் ஃப்ரம், அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு மாலுக்கான பாதுகாப்பு கிடையாது. அங்கே ஒரு சில கலவரக்காரர்கள் போய் அந்த மாலில் இதே போன்ற அராஜகத்தை செய்கிறார்கள்.
இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, மொபைல் ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர்களே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் பரப்புறது. கேஸ் வந்த உடனே மறுபடியும் இன்னொரு வீடியோவை போட்டு இந்த மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிராக போலீஸ் செயல்படுது. ஸோ தே ஆர் ட்ரைங் டு கேதர் மோர் சப்போர்ட் ஃப்ரம் other people. It's a very, very dangerous situation where I have not seen in my 45 years of my lifespan. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஹிந்து முஸ்லீம் எல்லாருமே ஒரே, நீங்கள் சொன்னபடி தான். we have seen that country. But now நண்பர்களுக்குள்ளேயோ இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. பங்களாதேஷில் ஒருத்தர் ஹிந்துவை அடிக்கிறாருன்னா அந்த நாட்டுடைய பிரச்சனை. இந்தியா அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா கிடையாது. கௌரக்ஷ தல்லை உருவாக்கியது பிஜேபி. நேற்று கல்ஃப்ல போய் நரேந்திர மோடி ஹலால் சர்டிஃபிகேட்டுக்கு கை கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ வாட் இஸ் த நவ் 40,000 crore we were doing business earlier to Gulf countries. மாட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் செஞ்சு 40,000 crore பிஜேபி வந்ததுக்கப்புறம் அது மல்டிஃபோல்ட் ஆனது. இப்போ நேற்று இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டில் நரேந்திர மோடி கையெழுத்து போட்டதுக்கப்புறம் த பிஸ்னஸ் வில் க்ரோ டு 1 lakh crore. யாரை ஏமாத்துறீங்க? Are you fooling yourself or are you fooling the nation? அவங்க இதை தெரிஞ்சே தான் செய்துட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும்போது இன்னைக்கு அவரோட இணைந்து போகக்கூடிய சசி தரூர் காங்கிரஸ் எம்பியை பற்றி he has a 50 crore worth girlfriendன்னு பேசினவர். 50 crore ஒரு தலைவர் பேசுறதுல இருந்தானே மற்றவனும் அதே மாதிரி தானே இருப்பான். அதே மாதிரி சோனியாவை சமீபத்துல கூட ஜெர்சி வித்வா, காங்கிரஸ் கி வித்வா, ஜெர்சி காய், கிரிராஜ் சிங்னு சொல்லி அவருடைய ஆட்சியில அமைச்சராக இருந்தவன் சோனியா காந்தியை ஒரு விபச்சாரிக்கு ஒப்பிட்டு பேசினவன். இவங்களெல்லாம் பார்த்து தானே அந்த தொண்டர்களும் அதே மாதிரி தானே இருப்பாங்க. அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க சொன்னீங்க இல்லையா அசோக் சிங் மத்திய பிரதேஷ், அந்த ஆள் ஒரு வீடியோவில் நான் இன்னும் பாலியல் பலாத்காரம் செய்வேன், எங்களுடைய ஆட்சி நடக்குது, பிஜேபியினுடைய ஆட்சி நடக்குது, என்னை நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஓட்டு கேட்க பண்ண மட்டும் இல்லை, அந்த ஆள் 3000 வீடியோஸ் எடுத்திருந்தான் பாலியல் பலாத்காரம் செய்து. இன்னைக்கு அந்த ஆள் ஜெயிலில் இருக்கா. பயங்கர எதிர்ப்புகள் வந்தது நுழைவா. ஆனால் அந்த ஜெயிலில் அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்கன்னா நூலகத்தை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆட்சி மாறின உடனே அவன் வெளியே வந்துடும். இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் கொஞ்சம் யோசிச்சு கவனமா இருக்கான். அவன் திருப்பி அவன் அப்பீல் போட்டுக்கிட்டே இருக்கிறான், என்னை வெயிலில் அனுப்புங்கன்னு சொல்லி. அவன் இப்போ அவ்வளவு பிரச்சனை வந்ததுனால தான் அந்த சென்கர் குல்தீப் சிங் செங்கருக்கு இன்னைக்கு இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு மைல்டு ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்றம் வேற வழி இல்லாமல் கொடுத்தது. அந்த ஆளுக்கு ஆதரவாக மகாஸ் ட்விட்டர்ல மெசேஜ் போடுறார். பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள்னு சொல்லக்கூடியவங்க குரல் எழுப்புறாங்க, போராட்டமே நடத்துறாங்க. இதெல்லாம் இந்த வரலாற்றுல பார்த்ததில்லை. நீங்க 45 வருஷம் அனுபவம்னு சொன்னீங்க, எனக்கு 67 வயசு ஆச்சு. இப்போ நான் வடகிழக்கு மாநிலத்தில் 10 வருஷம் வேலை பார்த்தேன். வடகிழக்கு மாநிலத்தில் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்தியா அவர்களை நடத்திய விதம். அவங்கெல்லாம் மங்கோலாய்ட்ஸ், சிங்கி ஐஸ், ஃப்ளாட் நோஸ், ரோசி சீக்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்கள நம்ம இந்தியாவினுடைய இராணுவ பலத்திற்காக கூட வச்சிருக்கோம். இன்னைக்கு இந்திய இராணுவத்துல பணியாற்றக்கூடிய நிறைய பேர் அங்க இருந்திருக்காங்க. கோர்கா ரெஜிமெண்ட் இருக்கு. கோர்கா ரெஜிமெண்ட் பழைய காலத்துல இருந்து. ஆமா, மணிப்பூரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுட்பால்ல ரொம்ப நல்லா விளையாடக்கூடியவங்க.
அவங்களுடைய அரவணைப்பு கொண்டு வந்து நம்ம அவங்கள நம்மளோட இணைத்து கொண்டு வர்றதுக்கு பதிலாக இன்னைக்கு திருப்பி அவங்களுக்கு வெறுப்பை உருவாக்கி விட்டுட்டு இருக்காங்கல்ல, இது எங்க கொண்டு போய் விடும்? இந்திய நாடு மீண்டும் ஒரு பெரிய பிளவை நோக்கி போகக்கூடிய ஆபத்து இருக்கு. இந்த நிலை தொடர்ந்தாச்சுன்னு சொன்னா, மக்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கலன்னு சொன்னா, இந்தியா துண்டு துண்டா பிரிஞ்சு போகும். ஏற்கனவே மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு. கேரளாவுக்கு போதுமா பைசா கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாடுனா பைசா கொடுக்க மாட்டாங்க, கர்நாடகா காங்கிரஸ் அரசு கொடுக்க மாட்டாங்க, தெலுங்கானா கொடுக்க மாட்டாங்க, பஞ்சாபுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஹிமாச்சலுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு வெறுப்பு என்பது ஏற்கனவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த குரல் வந்திருக்கு தமிழ்நாட்டிலேயே. மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்னு குரல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது இந்த நாட்டை யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றதான் சொல்றது. அந்த நிலைமை மாறி போகக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி சொல்லுது. ஆனா ஒரே ஒரு 1-2 சின்ன கிரீன் ஷூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை அடையாளங்கள் தெரிகிறது. இன்னைக்கு ஆரவல்லி இஷ்யூ மக்கள் தெருவுக்கு போராடினால நீதிமன்றம் தான் போட்ட உத்தரவை மாற்ற வேண்டிய அவசியம் வந்து ஒரு தனி குழு போட்டிருக்கிறாங்க, அது வேற. That too, I'm worried about our judiciary. B.R. கவை ரொம்ப நேர்மையான நபர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சந்திரசூட், ஒரு லாங் டேர்ம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர் அப்படியே ஹீரோவாலாம் எடுத்து காட்டிய பார்வை நம்ம பார்த்து. இப்போ இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சூரியகாந்த், இதுக்கு முன்னாடி இருந்த ஜஸ்டிஸ் கொகோய், ரஞ்சன் கொகோய். ஸோ ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அது வெறும் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் இல்லை, டெல்லி ஒரு மற்ற ஹைகோர்ட்டுடைய நீதிபதிகள் உட்பட அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜட்ஜஸ் ஆர்எஸ்எஸ் சபைகளுக்கோ பிஜேபி சபைகளுக்கோ போய் கலந்து கொள்ள மாட்டார்கள், காங்கிரஸோடைய சபைக்கெல்லாம் போக மாட்டார்கள். இப்போ வெளிப்படையாக ஒவ்வொரு நீதிபதியும் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஐடியாலஜியை சப்போர்ட் செய்யபடி இருக்குது. அந்த ஐடியாலஜியை நீங்கள் சப்போர்ட் செய்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா, you will directly come to the connection of central government and you may get perks. அயோத்தியா விவகாரத்தில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் 5 நீதிபதிகள் 5 பேருமே கையெழுத்து போடவில்லை, ஆனால் அந்த 5 நபர்களுக்குமே ப்ளம் போஸ்டிங் கிடைத்திருக்கிறது. They got. So is this how the entire system has been capturedங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அல்ல, நீதிபதிகளை தான் நம்ம எல்லாருமே நம்பி வர்றோம். பட் நீதிபதிகள் ஒரு ஐடியாலஜிக்காக வேலை பார்க்க தொடங்கும் போது எங்கே போய் நீங்கள் நீதி நியாயத்திற்காக குரல் கொடுக்க முடியும், ரைட்? அண்ட் Justice Suryakanth is saying we need to rethink about collusion. That means in 2015 when Narendra Modi came in 2014 and 15 he brought a new law, or he was trying to bring up a new law where he wanted government involvement in choosing the right judge. இன்னைக்கு உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாத பட்சத்திலேயே சண்டிகரில் there is one lady who appointed as judge who was an ex spokesperson of BJP. தமிழ்நாட்டில் திருப்புரகுன்றத்திற்காக நீதிபதியாக இருக்கக்கூடிய அவருடைய கனெக்ஷன் ஆர்எஸ்எஸ் உடன் இருக்கு. இப்போ சமீபமாக வெளிவந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த், he has a connection with RSS. ஆர்எஸ்எஸோட கனெக்ஷன் இல்லைன்னா கூட நீங்கள் எம்பி ஆகக்கூடிய வழி உங்களுக்கு கிடைக்கிது. B.R. கவை அவர்கள் 23ஆம் தேதி ரிட்டையர் ஆகி 20ஆம் தேதி இந்த தீர்ப்பை கொடுக்குறார். வாட் வாஸ் த அர்ஜென்சி? ஐ டோன்ட் நோ. ஸோ the entire system is being corrupt. The entire system is being captured by Gujarat lobby. இதுக்கப்புறம் எப்படி இந்த நாட்டை நீங்கள் காப்பாற்ற போறீர்கள் என்கிற அந்த கேள்வி மனதில் வருது இல்லையா? அதாவது நீதிமன்றம் எப்பவுமே நேர்மையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் நீதி தேவதைக்கு 2 கண்ணையும் கருப்பு துணியை கட்டி they removed that, அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. they removed that. இப்போ நாம கண்கூடாக நம்ம வாழ்க்கை காலத்திலேயே பார்த்திருக்கக்கூடிய பிரபலமான தீர்ப்புகள், நல்ல தீர்ப்புகள் கொடுத்த V.R. கிருஷ்ண ஐயர், சந்துரு, ஹரிபரந்தாமன் ஓய்வு பெற்ற போது
வேற எந்த பதவியும் வேண்டாம், ம். சொந்த கவர்மெண்ட் காரே எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி ம். சொந்த வண்டியில போறக்கூடிய அளவுக்கு நேர்மையானவர்கள் இருந்ததை கண்கூடா பார்த்திருக்கோம். இந்திரா காந்தி எதுக்கு எதிராக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடிஞ்சது? ம். எமர்ஜென்சி உச்சகட்டத்துல இருக்கக்கூடிய நேரத்துல செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு அப்படி இல்லை. நீதிபதிகள் அவங்களே சொல்றது தானே. குருமூர்த்தி தானே சொன்னாரு, நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து காலை பிடிச்சு கையை பிடிச்சு தான் நீதிபதிகளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தத்துவார்த்த நிபுணர்னு சொல்லக்கூடியவர் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க்ல அவருக்கு ஒரு பதவியும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, டைரக்டரா. அவர் ஓப்பனா பேசினாரு சமீபத்தில் தான். அதுதான் இன்னைக்கு உண்மையில நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுத்து, என்னுடைய ஒரு நண்பர் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர், அதாவது வழக்கறிஞராக இருப்பவர் சொன்னார், 2035 வரைக்கும் யார் தலைமை நீதிபதியாக இருக்கணும்ன்றதை அவங்க தீர்மானித்து அதுக்கு ஏற்றபடி ஆட்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நாட்டினுடைய சுயசார்பு தன்மைக்கு, நீதிக்கு ஒரு பெரிய ஆபத்தாக மாறும். இந்த ஆபத்தான ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்டிஸ் லோகியா கேஸ் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை. குஜராத் 2002 ரயட்ல யார் தீ வச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லல. நான் அதை வைத்து நடந்த கலவரம் டாக்குமெண்ட்ரி ஃப்ரம் பிபிசி. யா, they didn't allow to. ஹலோ, அங்க வந்து இங்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன் அந்த இன்னைக்கும் அந்த சஞ்சய் பட் ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி ஜெயிலில் தான் இருக்கார். இப்போ நீதிமன்றம் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கலன்னு சொன்னா, நீதிக்கு கூட நிக்கலன்னு சொன்னா, உமருடைய கேஸ் பாருங்க. இப்போதான் 14 நாள் பரோல்ல வீட்டில் ஒரு திருமணத்திற்காக வந்துட்டு திருப்பியும் உள்ள போறாங்க. அந்த கேஸ் எடுக்கவே மாட்டேன்றாங்க. கடைசி நேரத்தில் ட்ரையலே ஆரம்பிக்கல, ட்ரையல் நடக்க மாட்டேன்னு, குற்றப்பத்திரிகை தாக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ இது வந்து நீதிமன்றத்திற்கு மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆவாங்க? தடி எடுத்தவன் தண்டக்காரன், யாருக்கு பலம் இருக்கோ அவங்க உடல போறது. இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய ஆபத்தாக நான் எதிர்பார்க்கறது வந்து இந்த அக்னிவீர்ஸ். 5 வருஷம் பிடிச்சி அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு நீங்க திருப்பி அனுப்புறீங்க. அவன் போய் எங்கேயாவது வேலை செய்ய வேண்டியிருக்கு. நிறைய பேர் யார்கிட்ட போய் வேலை செய்கிறாங்க? பெரும் பணக்காரர்கள்ட்ட கூலியாக, துப்பாக்கிக்கு லைசன்ஸும் வாங்கி வச்சுட்டு, பாதுகாப்பு படை வீரர்களாக. இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் சட்டத்தை அவர்கள் கையில் எடுப்பார். அப்போ நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கு பல நாடுகளில் யங் ஜெனரேஷன் எதிர்த்து குரல் எடுப்புறது இந்த மாதிரி தவறுகளை பார்த்து தான். அதை பார்த்தாவது கற்றுக்கணும். ஆனால் இவங்க ரொம்ப விவரமாக கற்றுக்கிடுறாங்க. இப்போ ஒரு தனி கமிட்டி போட்டு 50 ஆண்டுகளாக என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்குது, போராட்டங்கள் நடந்திருக்கு, அதனுடைய பின்னணி என்ன, அதை எப்படி கையாளப்பட்டது, அதிலிருந்து இவங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை. There will not be any other farm protest anymore. நிர்பயாவுக்கு எப்படி நம்ம கூடி நின்று போராட்டத்தை நடத்தினோமோ அது மாதிரியான போராட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இந்தியாவில். ஏன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பிளாங்கார்ட் எடுத்துகிட்டு பாதிக்கப்பட்ட பெண்மணி குல்தீப் சிங்கருக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்மணி, அட்வொகேட், ஒரு ஆக்டிவிஸ்ட் அண்ட் அவரோட இந்த பெண்ணுடைய தாயார், 3 பேர் தான் பிளாங்கார்ட் எடுத்துகிட்டு நடந்து போகிறாங்க. And police comes and drags them by saying they are national threat. பில்கிஸ் பானுவுக்காக இவ்வளோ பேர் பேசினதுக்கப்புறம் தான் அந்த நபரை மறுபடியும் உள்ள அனுப்பினாங்க. பட் பில்கிஸ் பானு எப்படி இத்தனை நாட்கள் தன்னுடைய வாழ்க்கை நடத்தினார் என்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டை மாற்றிக்கினே இருக்கிறாங்க. அவன் உள்ளே உட்காந்துட்டு கூட he had not allowed பில்கிஸ் பானு to breathe peacefully.
ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி வீட்டை மாற்றணும்னு யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் ஹவு ஷீஸ் பீன் லிவிங் அவங்க ஈவன் ஹி வாஸ் இன்சைட். அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக தீஸ்டா ஸ்டெட்டர்வாட் அவங்க அப்பா வந்து ஒரு நேர்மையான நீதிபதியாக இருந்தவர். அந்த அம்மா பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்க. நீண்ட நாள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வர வேண்டியிருந்தது. இன்றைக்கு இந்த போராட்டம் நடத்தும் போது நீங்க சொன்ன மாதிரி தானே அந்த ரெஸ்ட்லெஸ் வீராங்கனைகள் போராட்டம் நடத்தின போது அந்த வீராங்கனைகளை எப்படி தெருவில் நாய்களை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனாங்க. இது ஒரு நாட்டிற்கு நல்லதல்ல. ஒரு நாட்டிற்கு ஒரு நல்ல பாடத்தை நீங்கள் இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கணும். தவறான முன்னுதாரணங்களை கொண்டு வரும்போது ஒரு நாடு தீவிரவாதத்திற்கு ஆதரவான நாடாக மாறும், ஒரு எதாச்சார நாடாக மாறும். ஒரு சர்வாதிகாரியினுடைய ஆட்சி கொஞ்ச நாளைக்கு நடக்கும், ஆனால் அது நிலைத்து நிற்காது. எங்கேயும் சர்வாதிகாரிகள் நிலைத்து நின்றதில்லை. ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியாக இருக்கட்டும், அவங்களுக்கு இறுதி வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டார், ஒருத்தர் மக்களால் தூக்கிலிடப்பட்டார். மக்கள் வந்து ரொம்ப நாள் சகிச்சுட்டே போக மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சகிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகம். ஒரு பெரிய நாடு, அந்த சகிப்புத்தன்மை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிரச்சனைகள்லையா இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு. பல இஷ்யூஸ்ல போராட்டங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ஆர்இஜிக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. லேபர் கோட்ஸுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் எல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க. நேற்று பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சம்யுக்தா கிசான் மோர்ச்சா அன்றைக்கு மூன்று சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீண்டும் தெருவில் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்காக போராடுகிறார்கள். பெண்கள் பல போராட்டங்கள் இன்னைக்கு ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாதர்ஸ் அமைப்புகள் இந்தியா முழுவதும் ஆங்காங்கே பல வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது புரிந்து கொண்டு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளவில்லை என்றார் வரலாறு அவங்களுக்கு ஏற்கனவே இருப்பது போல ஒரு பாடத்தை கற்பிக்கும் என்றுதான் நான் பார்த்தேன். சார் சொல்லும்படி இந்த நாட்டு இளைஞர்கள் என்ன செய்வதென்றே அவர்களுக்கு புரியாமல் இன்னைக்கு 250, 300 ரூபாய், 500 ரூபாய்க்காக ஜெய் ஸ்ரீராம் என்கிற ஒரு தவறான பாதையில் செல்ல தொடங்கி விட்டார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த புனிதமான வார்த்தையை தீவிரவாதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக மாற்றிய பின்புதான் இந்த வார்த்தையை நான் கூறுகிறேன். எந்த இளைஞர்களை வைத்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் அல்ல புதிய புதிய யூனிவர்சிட்டிகள் வழியாக வேலைவாய்ப்புகள் உருவாக்குவ வழியாக ஸ்கில் டெவலப்மெண்ட் வழியாக எந்த நாட்டை நீங்கள் வளர்க்க போறேன் என்று கூறினீர்களோ அதே இளைஞர்கள் கையில் இன்னைக்கு ஆயுதங்களை கொடுத்து வேடிக்கை பார்க்கிறீர்கள். சமீபத்தில் பீகார் தேர்தலும் போது நரேந்திர மோடியுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நாங்கள் உங்களுக்கு இலவசமாக இன்டர்நெட் கொடுத்துருக்கோம் பாருங்க, இளைஞர்கள் ரீல்ஸ்களை பார்த்து என்டர்டெயின் ஆகிறார்கள். பட் அந்த ரீல்ஸில் நீங்கள் போடக்கூடிய கான்டென்ட், வீட்டில் பணம் இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, வேலைவாய்ப்பு கிடையாது, மக்கள் ஏதோ ஒரு வழியில் பணம் சம்பாதிக்கணும், பணம் இருக்கிற கட்சி ஒரே ஒரு கட்சி, அரசியல் கட்சியில் குதித்தால் மட்டும்தான் பணம் இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இன்னைக்கு எல்லா இளைஞர்களுமே நீங்கள் ரோட்டில் இறக்கி இது போன்ற கலவரக்காரர்களாக உருவாக்கி விட்டீர்கள். நாளைக்கு பிஎஸ்எஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் உள்ள இறங்கினால் கூட இது போன்ற தீவிரவாதிகளை உங்களால் அடக்க முடியாது. இந்தியா ஒரு சிவில் வாரை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் a வெரி பிக் டேஞ்சர். வெளிநாடு உலகம் முழுவதும் இந்தியாவை இன்னைக்கு பார்த்து கேவலமாக பேச தொடங்கிவிட்டார். இன்கிரெடிபிள் இந்தியா என்று கூறினோம். ஒரு நாட்டுடைய அழகே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி, பல மொழிகள் பேசக்கூடிய நபர்கள், பல நிறத்தை கொண்ட நபர்கள், பல இனத்தை சார்ந்த நபர்கள், பல ஜாதிகள், பல மதங்களை சார்ந்த நபர்கள் ஒன்றாக ஒற்றுமையாக எப்படி இருக்கிறார்கள் என்று வியப்பாக பார்த்த உலகம் இன்னைக்கு இந்தியாவை ஒரு தீவிரவாத நாடாக எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டது. 3% குறைவாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், 14-15% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80% இந்துக்களை
அழித்து விடுவார்கள் என்கிற ஒரு கற்பனையை திணித்து வருகிறார்கள். அதை வைத்து அரசியலை செய்து வருகிறார்கள். எந்த விதத்தில் இந்த நாட்டை உருவாக்கி விட்டார்கள் என்கிற அந்த கேள்வி இங்கே உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். இது போன்ற கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களை முடக்கக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை செய்தாலே போதும். இது போன்ற உண்மைகள், இது போன்ற டிஸ்கஷன்ஸ்கள் மக்களிடம் போய் சேர வாய்ப்பு இருக்கும். பல நபர்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை மற்றும் நம்பி வருகிறார்கள். இந்த நாட்டை பற்றியும் சிந்திக்கவில்லை, இந்த நாட்டு பெண்களை பற்றியும் சிந்திக்கவில்லை, இளைஞர்களை பற்றி அறவே சிந்திக்கவில்லை. யூ டிசைட் வாட் சார்ட் ஆஃப் இந்தியா யூ டிசர்வ் அண்ட் வாட் சார்ட் ஆஃப் இந்தியா தே ஹேவ் மேட். சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு ஆழமாக பேசியதற்காக மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.